சார் விளையாடுறது ரொம்ப உடலுக்கு நல்லது. அப்படி ஒருத்தர் ஏரியில் கிரிக்கெட் விளையாடி அந்த பால் வந்து மண்டையில் பட்டு அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கு அந்த அவருடைய அப்பா வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காருல்ல சார், அதை பற்றி பேசலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கலாம். அந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் அதில் வந்து ஒத்திக்காடு அந்த ஒரு ஏரின்னு நினைக்கிறேன். அந்த ஏரியில் வந்து எப்பவும் விளையாடுறதெல்லாம் பிள்ளைகள் விளையாடுறதெல்லாம் வந்து எங்கேயுமே பயிர் வைக்காத இடத்துல சமம் பண்ணி அதை ஒரு மாதிரி இவங்களே காசுலாம் வச்சு புல்டோசர் வச்சு சமம் பண்ணி எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி ஏரி சும்மா இருக்குன்ட்டு இல்லாதனால அந்த மாதிரி செய்திருக்காங்க. ஸோ இந்த ஒத்திக்காட்டு இதில் வந்து ராசு ஐயப்பன் அப்படின்னு ஒரு 2 பேர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஒரு விளையாட்டு போட்டி மாபெரும் விளையாட்டு போட்டின்னு சொல்ற மாதிரி. இப்போ நான் கூட ஊருக்கு போனா மாமா 2000 ரூபாய் கொடு, நாங்கள் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறோம். எனக்கு தெரியவே தெரியாது இது ஃபுட்பால் மேட்ச்னாவே. இருந்தாலும் 2000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் சொன்னீங்களே இளைஞர்கள் வந்து பலத்தோடு இருக்கணும், ஸ்டெமினாவோடு இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளும் இந்த மாதிரி செய்கிறோம். அந்த மாதிரி செய்யும்போது லோகநாதன் ஒரு பையன், he was a law college student. அந்த மாணவர் வந்து அந்த விளையாட்டில் கலந்துட்டு போது அவருக்கு அந்த கார்க் பால் அடித்து தலையில் அடிபட்டு அவர் அங்கேயே மரணித்து விடுகிறார்னு வச்சுக்கோங்க. அதனால இறந்து போகிறாரு. ஸோ இதே மாதிரி தான் ஆஸ்திரேலியா பிளேயர் கூட ஒருத்தர் இறந்து போகிறாரு. ஈவன் சச்சின் கூட அந்த மாதிரி பால் அடிக்கும்போது பார்வையாளருக்கு அடிபட்டு அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுமே மேட்ச் முடிஞ்சதுமே அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு நலம் விசாரிச்சு வந்தார். இட் ஹேப்பன்ஸ். ஆக்சிடென்ட் இஸ் அன் ஆக்சிடென்ட் ஆல்வேஸ். ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கிட்ட இந்த கேஸ் வருது. இந்த கேஸ் வந்ததுமே அவங்க அப்பாவை வரவழைக்கிறார். லோகநாதனுடைய அப்பா வரவழைச்சு என்ன விஷயம்னா அவரே பேசுறாரு, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர்ன்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இது. ஹோமிசைடு அதாவது இறப்பு, நாட் அமௌண்டிங் டு மர்டர் அதாவது கொலை செய்யணுன்ற எண்ணமோ நோக்கமோ இல்லாமல் நடக்கிறது. ஆனா உயிர் இழந்து விட்டார். கொலை செய்வது நோக்கம் இல்லை அப்படின்ற விஷயத்துக்காக இதெல்லாம் கேட்டு விசாரிச்ச பிறகு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவங்களும் வந்து இந்த ராசு ஐயப்பன் மெய்யப்பன்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து அதுக்காக இவனை கொலை பண்ணணுன்றதுக்காகவோ அல்லது இவனை வந்து பாதிக்கப்பட வைக்கணுன்றதுக்காகவோ இந்த விளையாட்டை அரேஞ்ச் பண்ணல. விளையாட்டு போட்டி அரேஞ்ச் பண்ணா அசம்பாவிதமா நடந்து போச்சு. அந்த விபத்துக்கு வந்து அவங்களும் பொறுப்பாக முடியாது. பட் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஒரு யார் தான் சார் பொறுப்பு? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் பொறுப்பு சார். ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு ஏரியில விளையாடினாங்க, அதை தான் சொல்ல வரேன். அதனாலதான் நான் முதல்லயே வந்து இன்ட்ரோல சொல்லும் போது கூட இது வெல்ஃபேர் ஸ்டேட்டு, மக்களுக்கு நலன் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் ஒரு அரசு செய்ய வேண்டும், மக்களுக்கு பலன் இல்லைன்னு சொன்னா அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த பையனுடைய உயிரிழப்பு ஏற்படுமே ஆனால் இவனுக்குன்னு ஒரு பணம் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போது ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் நடந்தேன்னா, நான் என்னுடைய கல்லூரி நண்பர் வழக்கறிஞர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அது பைக்கில் போகும்போது இறந்துட்டாருன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணமாக கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பணத்தை இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லாம ஓகே அந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அதாவது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம், அந்த அத்தாரிட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி இந்த ஒரு மீட்டிங் வச்சு இந்த பையனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நலன் செய்ய வேண்டும், அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் வழங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்த கோர்ஸ் பெட்டிஷன் போட்டாங்களே, ராசு மெய்யப்பன் ஐயப்பன் இருக்காங்களே, அந்த பசங்களுடைய பெட்டிஷனை வந்து நீக்கரவு செய்கிறார். அந்த வந்து இவர் மேல குற்றம் இல்லை என்று ஒரு உத்தரவும் வழங்குகிறார். இந்த மரணத்திற்கு போட்டி நடத்தினவங்க காரணம் இருக்க முடியாதுல்ல, இவர் உயிரிழக்கணும்னு அவங்க பண்ணல, தெரியாம நடந்திருக்கு. ஆமா, ஆக்சிடென்டா இருக்கு, அதனால ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் பொறுப்பாக முடியாது. அதனால இவங்களை வந்து குற்றத்திலிருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் 482 டைரக்ஷன்ல ரிலீஸ் பண்றாரு. சார் இப்போ கேட்குறேங்க சார், ஒரு கிராமத்துலயோ இல்லை எங்க இருந்தாலுமே, கிராமமா நகரமா இருந்தாலும் ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்தணும், இல்லை இது மாதிரி கிரிக்கெட் போட்டி மட்டும் இல்லை எந்த விளையாட்டு போட்டி நடத்தணும்னாலுமே என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ், அதாவது எல்லாருடைய மனதும் ஒன்று கலந்து ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் நிற்குவது தான் இந்த விளையாட்டு போட்டிகள் பொது நோக்கங்களுக்காக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுல பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னா நீங்க எங்கேயாவது ஏதாவது பாதிப்பு அதுவும் பாருங்களேன், அங்கேயும் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இருந்தால்
யூ ஹாவ் டு அப்டைன் பர்மிஷன் ஃப்ரம் போலீஸ் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி. எந்த அத்தாரிட்டி வந்து அதில் கன்சர்னாக இருக்காங்களோ அந்த அத்தாரிட்டி கிட்ட அதிகாரிகிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். ஏரியில் விளையாடுறாங்க. இந்த பொங்கலுக்கு வந்து இது விளையாட்டு போட்டி நடக்கும்ல ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாட்டு பொங்கலுக்கு அல்லது காணும் பொங்கலுக்குலாம் எங்கள் ஊரில் கண்டிப்பாக நடக்கும். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் அது வந்து 10-15 கிராமத்தை சேர்ந்தவங்க வந்து விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க. இல்லை கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விபத்து நேரிட்டாலோ ஒரு தீயணைப்பு துறைக்கு தகவல் அவங்க கிட்ட பெர்மிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேப்பாக்கத்தில் நடக்குதுன்னா இந்த மாதிரி விபத்து ஏற்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வேளை இட் இஸ் ப்ரிகாஷன். அப்போ வந்து ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கைக்காக ஆம்புலன்ஸ் இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, நர்சம்மா இருப்பாங்க, உடனே மருந்துகள் இருக்கும். அவங்களே வந்து ஒவ்வொரு டீமுக்கும் வந்து இங்கே கால் அடிபட்டுருச்சுன்னா ஒரு இது ஆயிடுச்சுன்னா உடனே சர்ன்னு ஒரு மருந்து அடிப்பாங்க. உடனே அடுத்த செகண்ட் அவர் ஏறி ஓடுவார் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து கிராமன்றதுனால ஒவ்வொரு ஆளுக்கு அதை ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்து அதுக்கு தகுந்தாப்பில் விளையாடிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய கருத்தாக தெரிவிக்கப்படுகிறது. பர்மிஷன் வந்து வேணும்னா வாங்கணும், எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ பர்மிஷன் வாங்கணும். ஆனால் பார்த்து விளையாடணும். எல்லாருக்குமே அதுதானே முக்கியம். உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஏதாவது ஆனதுன்னா அரசு அதற்கான ஒரு இழப்பீட்டை நிவாரணத்தை தருவதற்கும் அது ஒரு வரைமுறைப்படுத்தணும். அந்த வரைமுறைக்காக தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கிட்ட ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதனால லிங்கேசா பார்த்து விளையாடு, லிங்கேசா தான் பார்த்து விளையாடணும். அது ரொம்ப அவசியம். உயிரை விட பெருசு ஒண்ணுமே இல்லை. பேட் வாங்க முடியுதுன்னா அதுக்கேற்ற ஹெல்மெட்டும் வாங்கணும்.